கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஜோப் 5:9. He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. அன்பான சகோதர சகோதரிகளே, டாக்டர் மார்கன் என்பவர் சிக்காகோ நகரில் புகழ்பெற்ற மருத்துவர். அவர் புற்றுநோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மருந்தினை கண்டறிந்ததால் அமெரிக்க அரசு அவரை பாராட்ட ஒரு நிகழ்ச்சி ஆயத்தம் செய்தது. அன்றைய தினத்தில் அவர் வானிலை மாற்றத்தால் விமானத்தில் பயணம் செய்ய இயலவில்லை. பாதி தூரம் சென்று விமானம் தரையிறங்கி விட்டது. எனவே காரில் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல ஆயத்தமானார். மிகுந்த மழையின் காரணமாக அந்த பாதையும் தடைப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட வீட்டின் முன் நின்று உதவிக்காக கேட்டார். அந்த சகோதரி அவர்களை வீட்டிற்குள் அழைத்து உட்கார வைத்து தன் ஜெப அறைக்கு சென்று ஜெபித்தார். டாக்டர் மார்கன் அவர்கள் அந்த தாயின் வேண்டுதலை கேட்டார். தன்னுடைய மகனுக்கு குறிப்பிட்ட புற்றுநோய் வந்திருக்கிறது என்றும் டாக்டர் மார்கன் என்பவர் தான் அந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியும், எனவே அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன் என்றும் அந்த தாய் கூறினார். கர்த்தரின் அற்புதமான வழிநடத்துதலை உணர்ந்த டாக்டர் மார்கன் அருமையான மருத்துவம் பார்க்க தன்னுடைய செலவிலே அந்த குழந்தையின் போக்குவரத்து செலவை ஏற்றுக்கொண்டு புற்றுநோயை அற்புதமாக சுகமளிக்க மருந்துகள் கொடுத்து உதவினார். ஆண்டவரின் வழிநடத்தல்களை நாம் அறிந்தால் அற்புதம் அதிசயமாக காணப்படுகிறது. ஆம், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்வதாக இன்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை நாம் விசுவாசிப்போம், ஜெபத்திலே பொறுமையோடு காத்திருப்போம். ஆமன். அதிசயங்களை செய்கிறவரே, பரமபிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 என மருத்துவம் செய்து கொண்டிருக்கும் அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். புற்றுநோய் காப்பகங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி மக்களுக்கு பூரண சுகத்தை தர வேண்டுமாய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உள் பலவீனங்கள், வெளி பலவீனங்கள், இரத்தத்தில் காணப்படும் மாற்றங்கள் எல்லாவற்றிலிருந்தும் பிள்ளைகளுக்கு பூரண சுகத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சுகத்தை கொடுத்தருளும், எதிர்பார்க்கும் நன்மையை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.